அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 24/5/2025 ஆண்டு மே மாதம் சனிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? இதோட இந்த நாள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான விஷயம் இருக்கும், சாதகம் இல்லாத விஷயங்கள் என்ன இருக்கு? எல்லாத்துக்கும் மேல இந்த நாள் சனிக்கிழமை, அது அனுமருடைய வழிபாட்டுக்கு, விநாயகருடைய வழிபாட்டுக்கு, ஸோ பெரும்பாலும் ஆண் தெய்வனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். இதை தாண்டி இந்த நாள்ல சனிக்கிழமைன்றதையும் தாண்டி சனி பிரதோஷம் இருக்கு. ரொம்ப விசேஷமான நாள். நந்தி தேவர வழிபாட்டுக்கும் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் உகந்த நாள். ஸோ பிரதோஷ நாட்கள்ல யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. குறிப்பா அந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் சிம்ம ராசிக்காரங்க இந்த நாள்ல யாரை வழிபாடு செய்யணும், சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்ய சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சனி பிரதோஷம்னா என்னம்மா, இந்த நாள்ல ஏன் நம்ம நந்தி தேவரை வழிபாடு செய்யணும், அப்படின்னா இந்த வழிபாட்டுக்கு பலன் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வரம் வேணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், தொழில் சிறக்கணும், உடைய குறைகள் எல்லாமே தீரணும்னா சனி பிரதோஷத்துல விரதம் இருக்கிறது சிறப்பான விஷயம். இப்போ இந்த சனி பிரதோஷங்கிறது ஏன் இவ்வளவு சிறப்புங்கிறதுக்கு நான் முதல்ல அர்த்தம் சொல்லிடுறேன். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை வந்து கடைஞ்சாங்க இல்லையா, முதல்ல வந்துட்டு ஆழகால விஷயம் தான் தோன்றுச்சு. தேவர்கள் உட்பட அந்த உலகமே ஆழகால விஷயத்துடைய வெம்மை தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறப்போ கருணையின் வடிவான சிவபெருமன் என்ன பண்ணாரு, அந்த விஷயத்த நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டார். சிவனுடைய கருணைக்கு நன்றி செலுத்த தேவர்கள் போனப்போ நஞ்சுண்ட பரமனுடைய மூச்சு காத்துப்பட்டு தேவர்கள் எல்லாரும் மயங்கி போயிட்டாங்க. தேவர்களை காப்பாத்துவதற்காக நந்தி தேவர் என்ன பண்ணாரு, சிவபெருமான் அந்த விஷத்தை சாப்பிட்டாரு. அவருடைய பர்சனல் செக்ரட்டரி யாருங்க, நம்முடைய நந்தி தேவர் என்ன பண்ணாரு, நம்முடைய பாஸ் வந்துட்டு விஷத்தை குடிச்சிட்டாரு. அந்த காத்து விஷ காத்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த விஷக்காத்த உள்வாங்கிட்டு தூய காத்த வெளிவிட்டாரு. இதனால மயங்கி கிடந்த தேவர்கள்லாம் வந்து தெளிஞ்சு எழுந்தாங்களாம். ஸோ வளர்பிற தேய்பிற இது ரெண்டும் திரையோதசி திதிகள்ல அனைத்து சிவாலயங்களிலுமே பிரதோஷ பூஜை நடைபெறுது. நந்தி தேவருக்கு சிறப்பு பூஜை அது மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இந்த நேரம் தாங்க பிரதோஷ நேரம். இந்த நேரத்துல யாரெல்லாம் சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவபெருமான வழிபாடு செய்றீங்களோ அனைத்து தோஷங்களையும் போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். ஸோ இந்த பிரதோஷத்துடைய பலன் என்னங்கிறத பார்த்தாச்சு. இது சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷ சிறப்புன்னு பார்த்தோம்னா, சனி பிரதோஷத்துல விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபாடு செஞ்சேன்னா சனியினுடைய பிடியிலிருந்து விடுபடும், சனி தோஷம் விலகும். பிரதோஷ நாட்கள்ல வழிபாடு செய்யறது சிறப்பு. ஆனா சனிக்கிழமையில பிரதோஷம் வருதுங்கிறது இன்னும் சிறப்புங்கிறது ஏன் சொல்றாங்கன்னா, மற்ற நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷத்தை விட இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷங்கிறது பல மடங்கு நட்பலங்களை அள்ளி வழங்கக்கூடியது. அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நீங்க இன்பமான வாழ்க்கையை வழி கொடுக்கக்கூடியது. இதோட இந்த சனி பிரதோஷத்துல உங்களால கிரிவலம் போக முடிஞ்சாக போயிட்டு வாங்க, பிறவி பிணி அகலும். என்ன பாவம் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி ஏதாவது நம்ம முன்ஜென்ம பாவங்கள் ஏதாவது நம்ம தொத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட அது அகலுங்கிறது சித்தர்கள் சொன்ன வாக்கு. சரிம்மா, பிரதோஷம்னா என்னன்னு சொல்லியாச்சு. இந்த சனி பிரதோஷோட சிறப்பை சொல்லிட்டேன். இது நாங்க எப்படி வழிபாடு செய்யணும்? அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு சுத்தபத்தம் வீட்டில் கூடிய சுவாமி படங்களுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து வீட்டில் வந்து விளக்கேற்றி பூஜையை செய்து சிவபெருமானுடைய நாமங்களை படிக்கலாம். அதே போல மாலை நேரத்துல பிரதோஷ வேளையில அருகிலே கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிவன், பார்வதி, நந்தி தேவர் இந்த 3 தெய்வங்களையுமே வணங்குவதனால, அந்த 3 தெய்வங்களுக்குமே நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல கலந்து கொள்வதனால இதோட உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு வழிபாடு இருந்து மாலை பிரதோஷ வழிபாடை முடிச்சு உணவருந்தி இந்த பிரதோஷ விரதம் முடிக்கும் பொழுது நன்மைகள் அப்படிங்கிறது பல மடங்கு உங்களை வந்து சேரும். அதே போல நந்தி தேவருக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, அருகம்புல் மாலையும் வில்வேலைகளாலும் நந்தி தேவரை அலங்காரம் பண்ணி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. எல்லாத்துக்கும் மேல அரிசி வெள்ளம் கலந்த காப்பரிசி நந்தி தேவருக்கு நைவேத்தியமாக செய்யறதும் இன்னும் சிறப்பு. இதோட உங்களால முடிஞ்சதுன்னா சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க, கோடி புண்ணியம் உங்களை வந்து சேரும். சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் தான். எப்படின்னா தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அரிசி மாவால அபிஷேகம் செய்யறது, விபூதி அபிஷேகம், சர்க்கரை அபிஷேகம், இளநீரால அபிஷேகம், எலுமிச்சை சாற்றால் அபிஷேகம், பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், நெய் அபிஷேகம்,
இந்த 10 அபிஷேகங்களும் நம்முடைய சிவபெருமானுக்கு உகந்தது. இந்த ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. குறிப்பா நீங்க தயிரால அபிஷேகம் செய்தீங்கன்னா குழந்தை வரம் கிடைக்கும். சந்தன அபிஷேகம் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் பெருக்கும். அரிசி மாவுல செய்யக்கூடிய அபிஷேகம்ங்கிறது கடன் தொல்லைகள் தீர. விபூதி அபிஷேகம் வேலை வாய்ப்பு அமைய. சர்க்கரை அபிஷேகம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அழிக்கும். உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்குனாக்கா இளநீரால அபிஷேகம் செய்யும். மரண பயம் போகணும்னாக்கா எலுமிச்சை சாறால. உடைய ஆரோக்கியம் பெருகணும் அப்படின்னாக்கா பால் அபிஷேகம். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பஞ்சாமிர்த அபிஷேகம். வாழ்க்கையில உங்களுக்கு முக்தி கிடைக்கணும்னு நினைச்சாக்கா நெய் அபிஷேகம். சரிங்களா? இதுல ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்களை உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். வாழ்க்கை சிறக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். நீடித்த புகழ் உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு நீங்க இந்த நாளுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நாள் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாரை வழிபாடு செய்யணும், அதனால உங்களுக்கு என்ன பலன்கிறதையும் தெளிவா பார்த்தாச்சு. பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க. இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நாளுக்கான பலன்களை பார்த்தாலுமே சிறப்பு தான். ஸோ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் நமக் சிவாய சிவபெருமான் நினைச்சு இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிங்க. முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில மங்களங்கள் கூடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா? இன்னைக்கு சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். சனிக்கிழமை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் நான் சொல்லியிருக்கேன். யார்கிட்டயுமே கையேந்தி நிற்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. மற்றவங்க கையேந்தி வந்தா கையில் இருக்கிறது ஃபுல்லத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவங்க. கொடுத்த சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. கொடுக்க முடியாட்டாலும் இருக்கப்பட்டவங்கிட்ட வாங்கி கொடுக்க நினைக்கும் தூய உள்ளம் கொண்டவங்க. கஷ்ட காலத்திலையும் மற்றவங்களுடைய கவலைக்கு ஒரு நாளும் காரணமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்மத்திற்கு இந்த நாள் எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் சரி, புரியுதுங்களா? எந்த விஷயத்தை நீங்க செய்தாலும் சரி பொறுமையை கடைபிடிக்கணும். புதிய முயற்சிகளை கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க. மற்றவங்க கிட்ட பேசுறப்போ வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வார்த்தைகள்ல நிதானம் அவசியம். என்ன பேசுறோம், ஏது பேசுறோம் முடிவு பண்ணிட்டு பேசுங்க. யோசிச்சு பேசுப்பா, என்னப்பா தேவையில்லாத பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மற்றவங்க பேசாத அளவுக்கு யோசிச்சு பேசுங்க. அதே போல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை அவசியம். குடும்பத்துல இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படுங்க. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருங்க. என்னம்மா எல்லாமே ஒரு மாதிரி எனக்கு பயமுறுத்துற மாதிரியே சொல்றியே அப்படின்னாக்கா பயமுறுத்தலைங்க, எச்சரிக்கை ஊற்று. விழிப்புணர்வோட இருங்க, கவனமா இருங்கன்னு சொல்றேன். இது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னதான் நேரம் காலம் சாதகமாவே இருந்தாலும் கவனம்ங்கிறது மட்டும்தான் அந்த நல்ல நேரத்தையும் காலத்தையும் நமக்கு தக்க வைக்கும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிலைக்க வைக்கும். ஸோ கவனக்குறைவே இன்னைக்கு வேண்டாம். அதே போல இந்த நாள்ல முன்னாடி சொன்ன யாரை வழிபாடு செய்யணும், சிவபெருமான வழிபாடு செய்யுங்க, நந்தி தேவரை வழிபாடு செய்யுங்க, பார்வதி தேவி வழிபாடு செய்யுங்கன்னு சொன்ன இல்லையா? அவர்களுடன் சேர்த்து துர்கா தேவியுடைய வழிபாடும் உங்களுடைய சிரமங்கள் போக வழி உண்டு. இதோட இன்னைக்கு பேச்சுல நிதானம் இருக்கோ இல்லையோ, மற்றவங்களுடைய பேச்சுக்களை கண்டு மயங்கிடாதீங்க. அடுத்தவங்களுடைய ஆசை வாட்டில நம்பி ஏமாந்து போகாதீங்க. அதாவது சிம்மராசி ஒரு விஷயத்த வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களை திட்டி பேசுறவங்க கிட்ட சண்டை போடுறாங்க கூட அவங்க கூட நம்பிடுங்க. ஆனா உங்களை புகழ்ந்து பேசுறாங்க ஒவ்வொரு அவங்கள வந்து பார்த்தினாக்கா என்ன சொல்றது, தெய்வமே நீதான் கூட சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்களை நீங்க பார்த்தாக்க ஒதுங்கி நிக்கிறது சிறப்பான விஷயம். அடிக்கிறான் பாருங்க, சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறான் பாருங்க, அவனை கூட நம்பிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பூசி மொழிகி பேசுறவங்கள நம்பிடாதீங்க. அடுத்த வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க. இல்ல போய் தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாக்கா அது வந்து உங்களுக்கு மன கஷ்டங்களை கொடுக்கலாம். அதுக்கு தயாராக போறதுனா சிறப்பு. அதே போல தாயோட உடல் நலன்ல கவனம் இருக்கணும். மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு எதிரிகளால ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும். இன்னைக்கு விவேகத்தோட செயல்படினாக்கா நினைச்சதை சாதிச்சுக்கலாம். வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த தடைகள் விலகி போகுது. சிலருக்கு உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் மறையுது. பெரியவங்களுடைய ஆதரவால நீங்க நினைச்ச வேலை நடக்கும். இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய இன்னும் அதீத நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல உங்க பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகுது. இதை தொடர்ந்து சுறுசுறுப்பா வேலை பார்த்து இன்னைக்கு நினைச்சதை சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ள வாய்ப்பு இருக்கு. மனசுக்கு பிடிச்ச பொருளை இன்னைக்கு வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நேத்து வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் இன்னைக்கு நீங்குங்க. நீங்க ஈடுபடக்கூடிய வேலையில கவனமா இருந்துட்டா மட்டும் போதும். அதே போல திட்டமிட்ட வேலைகளுமே கவனம் செலுத்துங்க. வியாபாரத்துல இந்த தடைகள் விலகுது. இதனால வியாபாரம் பெருகும். இன்னைக்கு பிள்ளைகளுடைய நலன்லாம் அக்கறை வச்சுக்கோங்க. உங்களுடைய வேலையில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது நல்ல முடிவை தான் கொடுக்கும். அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடியங்க, இல்ல வந்து பங்குச்சந்தை ஏதாவது முதலீடு பண்ணி நீங்க வந்து லாபம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா புதிய முதலீடுகள்ல கவனமா இருக்கணும்.
வம்பு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும். உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நினைச்சதை சாதிப்பீங்க. ஆனா உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தவே கூடாது. சிதற வெட்டுறாதீங்க. அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமா சிதைஞ்சு போயிடும். மேலும் இந்த நாள்ல பிறருக்காக உங்களை மாத்திக்கணும்னு யோசிப்பீங்க. மனம் விரும்புவதை அடைவீங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசி ஏதாவது ஒரு வேலையை செய்யுதுனாக்க நிதானம் தேவை, கவனம் தேவை. திரும்ப திரும்ப சொல்றது கவனம், நிதானம். இன்னைக்கு கோயில் வழிபாட்டுல மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மனைவி வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகும். மனசுல இருந்த சில குழப்பங்கள் விலகி போகும். குறிப்பா மதியத்துக்கு மேல சிம்ம ராசி தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கடன் பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் பழைய கடன்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அறிவால நினைச்சது சாதிப்பீங்க. குடும்பத்துல ஏற்படுத்த மனக்குழப்பங்களும் விலகுது. சொந்த வாழ்க்கையில உள்ள சிக்கல்களும் விலகுது. இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வருதுனால நீண்ட நாட்களாக நீங்க வாங்க நினைச்ச ஒரு பொருளை வாங்குவீங்க. அதே போல திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல சிக்கல்கள் எல்லாமே விலகி போகுது. இதை அடுத்து எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். புதிய மனுஷங்களுடைய சந்திப்பால ஆதாயம் உண்டாகும். ஓரளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாதான் இருக்கு. அடுத்ததா தாய் வழியில மதிப்பும் மரியாதையும் கூடும். பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல முட்டுக்கட்டியா இருந்த விஷயங்கள் விலக போகுது. சாமர்த்தியமான பேச்சால எல்லாத்தையுமே சமாளிக்க போறீங்க. நவீன வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு கட்ட நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடை கோளாறுகளுக்கு இயற்கை மருத்துவத்தால சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாணவர்களுக்கு காதல சிக்கிக்கொள்ளாம பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் வரும். வியாபாரத்தை வளர்ச்சிருக்கும், பணவரவு கூடும். பெண்களை பொறுத்தவரைக்கும் குலதெய்வ வழிபாடுகள்ல ஈடுபட போறீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல வெற்றி பெறுவீங்க. சமூகம் மற்றும் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பெண்களை பொறுத்தவரைக்கும் கூடுமான வரைக்கும் சிக்கனத்தை மட்டுமே இன்னைக்கு கடைபிடிங்க. பிள்ளையுடைய எதிர்காலம் குறித்து உங்களுக்கு இருந்த கவலைகளுமே விலக போகுது. உத்தியோகத்துல வேலைப்பளு இருந்தாலும் திட்டம் தீட்டினீங்கன்னா நினைச்ச காரியங்களை சாதிச்சுக்க முடியும். அதே போல மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுது. அதே போல நீ எதிர்பார்த்த கல்லூரி மற்றும் பள்ளிகள்ல இடம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இல்ல வெளி மாநிலங்களில் போய் படிக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க உதவிகரமா இருப்பாங்க. இன்னைக்கு சாதுரியமான பேச்சுக்களால சிம்ம ராசி சேர்ந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி சாதிக்கக்கூடிய நாளதான் அமைஞ்சிருக்கு. இதோட எது செய்யறதுக்கு முன்னாடி சரிங்க யோசிச்சு செயல்பட வேண்டிய நாள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறதுல கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் கட்டாயம் இன்னைக்கு அது நிறைவேறும். அருகில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரணை ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. இதை அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது. முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் அறிமுகம் உண்டாகும். சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். மனசளவுல ஒரு தெளிவு இருக்கும். நீங்க தவற விட்ட சில பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா வண்டி வாகனம் வாங்குவதுல பொறுமை அவசியங்க. பயம் மறையுது, பலன் கிடைக்குது. அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனா பேச்சுக்கள்ல ரொம்ப கவனம் தேவை. அது குடும்ப விவகாரங்களை பத்தி பேசுறோம், குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு டிஸ்கஷன் போகுதுன்னா கூட ரொம்ப பொறுமையை கடைப்பிடிங்க. சாதகமா நீங்க நினைச்சது நடக்கும். அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழில்ல பல மடங்கு வளர்ச்சி இருக்கும். ஆனா எதிரிகிட்ட கவனமா இருந்துக்கோங்க. அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் தாங்க. என்ன ஒண்ணு, பணியிடங்கள்ல யார்கிட்டயும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அது மேலதிகாரம் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னாக்க சரின்னு சொல்லாதீங்க, தப்புன்னு சொல்லாதீங்க. நீங்க பாட்டுக்கு வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சுக்கோங்க. அவங்க என்ன பேசினாலும் சரி அமைதி காப்பது சிறப்பான விஷயம். இதை அடுத்து அரசியல்வாதிகளுக்குமே வாக்கு வன்மையால இத்தனை நாளா கோட்டை வரைக்கும் போயாச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்து உஷாரா இருங்க. நீங்க எப்ப என்ன பேசுவீங்களோ அதை மேலிடத்துல வேற மாதிரி திருச்சி விடலான்னு ஒரு குறிப்பு சுத்திக்கிட்டே இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு முக்கியமான நபர்களை சந்திக்கிறத தவிர்த்துக்கோங்க. அடுத்ததா விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க. ஏன்னா நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கால்நடை வளர்ப்புகள்ல அதிக கவனம் தேவை. மற்றபடி ஒரு குறையும் சொல்ல முடியாது. கவனம், நிதானம் இது 2 மட்டும் இருந்துட்டா போதும். இந்த நாளை அழகா வெற்றி கொண்டு வரலாம். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறங்க. இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். இதை அடுத்து மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பதம் நட்சத்திர பலன்களை பார்க்கலாமா? முதல்ல இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரம். இந்த நாள் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய நாளா இருக்கு. இதோட அமைதி காக்க வேண்டிய நாளா இருக்கு. வேலையில நீங்க எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றினாலும் முக்கிய வேலையை ஒத்தி வைக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. அதே போல இந்த நாள்ல எதிர்பாராத ஒரு சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால காசு விஷயத்துல கொஞ்சம் கராரா இருங்க. அடுத்த பூர நட்சத்திரம். வாழ்க்கை துணையால வீண் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிவு செய்த வேலையை
ஒத்தி வைப்பீங்க. வெளியூர் பயணங்கள்ல சங்கடங்கள் உண்டாகும். மனக்குழப்பம் அடையும். கோயில் வழிபாடு ஒண்ணே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். குறிப்பா இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனைகள் கிடைக்கும். அடுத்து உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். பொறுமை ரொம்ப முக்கியம் குமாரு அப்படின்ற அளவுக்கு தான். ஏன்னா உங்களுக்கே சம்மதம் இல்லாம சில பிரச்சனைகளை உங்களை தேடிக்கிட்டு வரும். அதாவது எதிர்பாராத சில நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருப்பத்துல இருந்த தடைகள் விலகுது. எதிர்பார்ப்புகள் தள்ளி போகும். அலைச்சல் அதிகமாகும். இருந்தாலும் பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அது வந்து ஆயுதமா கூட வச்சுக்கோங்க. அதுல இருந்து மட்டும்தான் உங்களை தற்காத்துக்க முடியும். அதே போல தாய்கிட்ட நீ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். இதுவுமே உங்களுக்கு ஆறுதல் தான். ஸோ ஒட்டுமொத்தமா சொல்லனாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதாவது 100க்கு ஒரு 65% சொல்லலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த சதவிகிதங்களை சரி செய்யணும்னா நாள் முழுக்கவே ஓம் நமக் சிவாய சிவபெருமான் ஒருத்தரே துணை. சரிங்களா? ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்க போகுது உங்களுக்கு. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு தெய்வங்கள் துணை வரட்டும். உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.